Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு Investor சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது முன்னாடி லாஸ்ட் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 50 216 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ்ல. 24,131 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் 52,055 பாயிண்ட்ஸில் இருக்குது. 148 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 79,802 பாயிண்ட்ஸில் இருக்குது. 789 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. FIS/DIS டேட்டா எடுத்து பார்க்கும்போது FIS 4,383 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. DIS பார்க்கும்போது 5,723 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ FIS நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. DIS வந்து பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து FIS/DIS டேட்டா. ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ஸோ டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பற்றி கேட்டிருக்கீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு 20% ரிட்டர்ன்ஸில் நான் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஓவராலாட்டு இப்போ இருக்க கண்டிஷனில் பார்க்கும்போது இந்த FMCG கம்பெனிஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ், அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி தனி செப்பரேட் என்டிட்டியாட்டு லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க, போர்டில் அவங்களுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஓவராலாட்டு FMCG கம்பெனிஸ் எல்லாமே இப்போ ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. நெஸ்லே பயங்கர அடி வாங்கி 52 லோ வந்திருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓவர் வேல்யூட். இந்துஸ்தான் யூனிலிவரும் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஐடிசி ஏன்னா வந்து ஐடிசியே கிட்டத்தட்ட 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. 29 அந்த ரேஞ்சில் இருக்குது பி ரேஷியோ. பட் HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து 57 டைம்ஸ் ஏர்னிங்கில் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஐடிசி பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா HUL ஹோல்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து 5 இயர்ஸுக்கு வந்து 20% ரிட்டர்ன்ஸ் வச்சு கிடைக்க தான் அதிக சான்ஸ் இருக்குது. பட் இப்போ வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி 786 இருக்குது. கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுறதுல இதுவும் ஒன்று டாடா மோட்டார்ஸும். ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் 10 to 11 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் தான் இருக்கிறாங்க. பி ரேஷியோ 10 இல்லை 11 தான் இருக்குது டாடா மோட்டார்ஸ். மற்ற மோட்டார் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்காது. குறிப்பாட்டு மாருதி சுசுகி, நெக்ஸ்ட் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இதை விட பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் 1,170 ரூபா அந்த ரேஞ்ச் போன ஸ்டாக், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சர்றன்னு இறங்கி 750 ரூபாலாம் வந்தாங்க. மேபி 700 கீழே போகலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பெரிய அளவில் அடி இல்லாமல் 750 ரூபா, இப்போ வந்து 786 ரூபா அந்த ரேஞ்சிலே அப்படி பிடிச்சி நிற்குது மார்க்கெட்டை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 750 கீழெல்லாம் வந்து ஒரு 700 கீழே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில் அடி விழுந்துச்சுன்னா. ஸோ ஆனால் டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான், ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள் டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து இந்த EV டாமினன்ஸ், ஆக்சுவலி டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ EV வந்து ரொம்பவே டாமினன்ட் பண்ணி இருக்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் அவங்க கைவசம் தான் அதிகம் இருக்குது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். ஸோ இவங்க வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ப்ரீமியம் SUV அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் சேலஞ்சாட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2027 பேட்டரி டைவன் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், ஆக்சுவலி SUVயில் EV செக்மெண்ட்டில் ஒரு 30% வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து நாங்கள் வந்து அட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க 2027. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேகன் அவங்களோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது, வேகன் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 79,875 யூனிட்ஸ் வந்து EV வந்து இந்த வருஷம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதில் 50,762 யூனிட்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான். 50,762 யூனிட்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இவங்க வந்து மார்க்கெட் ஷேர் டோட்டல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸில் கிட்டத்தட்ட 65% வச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி இன்னொரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவங்களுக்கு சேலஞ்ச் ஆட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ டாடா மோட்டார்ஸ் கைவசம் வச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட கர்வ், நெக்ஸான் இதெல்லாமே EVயில் வெல் பர்ஃபார்மிங் கார்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது MG மோட்டார்ஸோட வின்சாரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சில கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமெட்டு இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. ஸோ இனி மாருதி சுசுகி வருவாங்க உள்ள. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டாடா மோட்டார்ஸுக்கு டெஃபினட்டாக காம்படிஷனாக வரும். மார்க்கெட் ஷேர் இதே ட்ரெண்டில் இருக்குது, நீடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் குறைய தான் சான்சஸ் இருக்குது. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்ஸில் அவங்க வந்து BE6E அப்படிங்கிற ஒரு பேட்டரி டிரைவன் மாடல்ஸும் XEV9E அப்படிங்கிற ஒரு பேட்டரி டிரைவன் மாடல்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ் 18.9 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரைஸ் வந்து 21.9 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா கர்வ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15,000 டெலிவரிஸை வந்து நெக்ஸ்ட் 2 monthsல வந்து டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலனா டாடா கர்வில். ஸோ இதை வந்து யார் சொல்கிறாங்க, சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர் விவேக் ஸ்ரீவத்சா அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட்டு நெக்ஸ்ட் 2 monthsல வந்து பார்த்தீங்கன்னா 15,000 டெலிவரிஸை டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20,000 ஹோல்சேல் அந்த இதையும் வந்து
எண்ட் ஆஃப் திஸ் மந்த்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டாடா கர்வ் மாடலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்டாக் கேட்டிருக்கீங்க. சுஸ்லான் எனர்ஜி, டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ், மார்ஃபன் லேபரட்டரிஸ், இப்படி 3 ஷேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதோட பி ரேஷியோலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்ட சுஸ்லான் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 62 இருக்கு. இது வந்து 8 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணி 40 ரூபாய்க்கு வித்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் சுஸ்லான் எனர்ஜி. பட் ஆக்சுவலி அதை நான் ட்ராக் பண்ணுறதில்ல. எலக்ட்ரிசிட்டி செக்மெண்ட்ல இருக்கிறாங்க இந்த ரினோபிள் எனர்ஜி அந்த செக்மெண்ட்லாம். பட் லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒர்த்தான்னு அப்படி எனக்கு சரியா தெரியல. இது வந்து லாங் டேர்முக்குலாம் பெட்டரா பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ரீசெண்ட் டேஸில் 80 ரூபாலாம் தாண்டி போனது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா பக்கம் இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலி சுஸ்லான் நினச்சி இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. குறிப்பாட்டி இவங்க சேல் பண்ண சில ட்ரக்ஸ் எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கைவசம் தான் இருக்குது. அதெல்லாம் மார்க்கெட்டில் ரேரான ட்ரக்ஸ். அதனால டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 1202 ரூபாய் இருக்குது. இதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டில் இட்ஸ் அண்ட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருக்குது ஃபார்மா செக்டரில். நாட்கோ ஃபார்மாவும் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், யூஸ் பண்ணிக்கோங்க. மார்ஃபன் லேபரட்டரிஸில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, 78 ரூபா இருக்குது. பட் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இதில் ரெட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ ஐ பாட் ஹர்ஷில் அக்ரோடெக் 700 ஷேர்ஸ் அப்ஸ்டாக்ல வாங்கியிருக்காரு. அது வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிட்டே போகுது. பட் ஆக்சுவலி அவரால் விற்க முடியல. ஹவு கேன் ஐ செல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து T2T ஸ்டாக் அப்படில இருக்குது. T2T ஸ்டாக் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலி செக்யூரிட்டி அண்டர் சர்வேலன்ஸ் மெஷர் அப்படின்ட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் அவர் வாங்கி ரிஸ்க்லாம் மாட்டியிருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள். வசமாக இதை விற்றுட்டு போயிருங்க. இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரெஷர் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக அடி வாங்கி இறங்கியிருக்கு. ஆக்சுவலி 52 வீக் லோனே பார்க்கும்போது 29 காசு தான் இருக்குது. அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 13 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் வருது. ஸோ இது எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுங்க இந்த ஸ்டாக்லலாம். ஸோ வசமாக இதை விற்றுட்டு போயிருங்க. அதான் என்னோட கருத்து. ஸோ ஒருத்தர் வினோதமான கொஸ்டின் சொல்லியிருக்காரு, சார் வணக்கம், என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ கிடச்சிச்சு, 10% லாபம் கிடச்சி, நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், பணம் திரும்ப என் அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் ஐபிஓ அப்ளை பண்ண பணம் வந்து திரும்பி அக்கௌண்ட்டுக்கே வந்திருக்கு. அதே சமயம் அவருக்கு அந்த ஐபிஓ லாட்டும் அலாட் ஆகி அந்த ஷேரை விற்று அவர் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டாரு. ஆனால் ஐபிஓ அப்ளை பண்ண அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் பணம் எடுக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எனக்கு இது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. அது எப்படி இவருக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகாமல் எப்படி இவருக்கு ஐபிஓ அலாட் ஆச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இவர் வந்து ஒருவேளை அந்த மெசேஜில் வந்து பேலன்ஸை பார்த்துட்டு சொல்கிறாரான்னு தெரில. ஏன்னா அந்த ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணாலுமே சப்போஸ் ஒரு மெசேஜ் வருது, பேங்க் ரிலேட்டட் மெசேஜ் வருதுன்னா அதில் பேலன்ஸ் வந்து நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தோ அதை தான் காட்டும். அந்த ஐபிஓவில் வந்து டிரெக்டான அமௌண்ட் வந்து அதில் ரெடியூஸ் ஆகாது. அது ஒரு 2 நாள் கழிச்சு அலாட் ஆகி 2 நாள் கழிச்சு தான் ரெடியூஸ் ஆகி காட்டும். ஆனால் நீங்கள் கூகுள் பேல பேங்க் பேலன்ஸ் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெடியூஸ் ஆகி தான் காட்டும். ஸோ எதுக்கும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்க்குறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கன்சிடர் பண்ணேன். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே ப்ராஃபிட் எல்லாமே ரொம்ப அடி வாங்குது. குறிப்பாக அவங்களோட அந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின்லாம் ரொம்ப குறைச்சிருக்காங்க. இதனால ப்ராஃபிட் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ பிஎஸ்சி செக்டார் வர இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் வந்து டிவிடெண்டும் கொடுத்துருக்கு. அதனால இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டினியூஸாக எங்களோட ப்ராஃபிட்லாம் பயங்கரமாக குறையுது. மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும்போது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் அந்த ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்லாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. அதுலேருந்து பயங்கர அடி 12,774 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் இப்போ 9,083 ரூபாய் இருக்குது. இதனால தான் சொல்கிறேன் பஜாஜ் ஆட்டோலாம் ஓவர் வேல்யூடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஷேரு 3000 ரூபாய்க்கு மேலே இறங்கி இருக்குது. ஆல் டைம் ஹையிலேருந்து 3000 ரூபாய்க்கு மேலே இறங்கி இருக்குது. இன்னும் அடிவள சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால பஜாஜ் ஆட்டோலலாம் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. ஏன்னா ரிசல்ட்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் அடித்ததுனால அதை இறக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இறங்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் அண்ட் ஓவர் வேல்யூடு தான். வெயிட் பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பஜாஜ் ஆட்டோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி வந்து கிரீன் ஏக்கர் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ரசல் கிரெடிட்டோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி. அதோட அந்த சப்சிடரி கம்பெனியோட 100% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் கிரீன் ஏக்கர் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற நேமு. ஸோ அதை இப்போ அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ், ப்ரொவைடிங் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்சி சர்வீஸ், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இவங்க 100% ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. மோராடுது வந்து ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் அவங்களோட கமர்ஷியல் ஆஃபீஸை வந்து விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கொல்கத்தாவில் இருக்கிற அவங்களோட ஐடி பார்க் கமர்ஷியல் ஆஃபீஸ் வந்து விற்க இருக்கிறாங்க. ஸோ அதை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா பிரைமார்க் குரூப்பும் ஆர்டிபி குரூப் அவங்கள்ட்ட வந்து 637 கோடி விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்வினல் கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் 643 கோடி வேல்யூல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பஞ்சாப்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பிட்ராட் இருந்து அதை வின் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ஆர்வினல் கொடுத்த அப்டேட்டு. கெயில் வந்து ஒரு லாங் டேர்ம் கேரக்டர் கான்ட்ராக்ட் வந்து கேலைன் அப்படிங்கிற ஒரு எல்என்ஜி ஷிப்பிங் கம்பெனியோட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ பில்ட் எல்என்ஜி ஷிப் அந்த செக்மெண்ட்ல வராங்க. ஸோ அந்த எல்என்ஜி கேரியர் அந்த ஃப்ளீட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஜி மார்க்கெட்டில் அவங்களோட ப்ரெசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலி இந்த கேலைன் அப்படிங்கிற கம்பெனி எல்என்ஜி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 40 இயர்ஸ் எக்ஸ்பர்டைஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2027 இவங்க வந்து முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கெயில் கம்பெனி. இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி, ஷிப்பிங் ஓனிங் கம்பெனி. அந்த கம்பெனியோட தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் கான்ட்ராக்ட் வந்து கவாசாகி கிசம் கைசா லிமிடெட் அந்த கம்பெனியோட ஃபுல் நேம் கேலைன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட கெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் கேரக்டர் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிஷ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து செட்டப் டி பீர்ஸ் மிஷின் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சில ஸ்டோர்ஸ்ல எல்லாமே பைலட் பேசிஸில் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து அந்த டைமண்ட்ஸோட குவாலிட்டியை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமண்டை வந்து வேலிடேட் பண்ணணும்னா டைமண்ட் கிளினிக்கு டைமண்ட் லேப் அங்கே தான் போகணும். ஸோ இந்த டி பீர்ஸ் அப்படிங்கிற மிஷினை வந்து பைலட் பேசிஸில் அவங்களோட ஸ்டோர்ஸில் வச்சுட்டோன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த டைமண்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து 10% பெனிட்ரேஷன் இருக்கும். அதே டைமண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்கும்போது 8 to 10% வரைக்கும் பெனிட்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கும் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டைட்டனோட தனிஷ்க்கு அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டாடா குழுமத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜியோ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கோட ரைட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன பார்க்கும்போது 3 year மீடியா ரைட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. $65 million. ஜியோ ஸ்டார் தான் இதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டார் கொடுத்த அப்டேட் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் விச் மீன்ஸ் ஃபுட்பால் மேட்ச் நினைக்கிறேன். அந்த இதை தான் அவங்க கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பிஐயோட சேர்மன் சுனில் ஷெட்டி சிஎஸ் ஷெட்டி அவர் சொல்கிறது 2026 ஃபினான்ஷியல் 2026 100 trillion அப்படிங்கிற பிஸ்னஸ் மார்க்கை நாங்கள் டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் சிஎஸ் ஷெட்டி வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட், இவங்க வந்து கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நொய்டாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி டிக்சன் டெக்னாலஜிஸோட சப்சிடரி பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாட்டு இந்த ப்ரொடக்ஷனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட ரெவன்யூ ஃபினான்ஷியல் 25 35,000 கோடியிலேருந்து 40,000 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸோட சப்சிடரிஸ் பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஒரு 99.99% ஸ்டேக் வந்து அவிசர்வ் அண்ட் அவிக்ரௌன் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிற அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் மூலமாக தான் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்யூசியேஷனோட வேல்யூ நீ பார்க்கும்போது ஒரு கம்பெனியை 1.98 crores இன்னொரு கம்பெனியை வந்து 99 lakhs அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. கேஇசி இன்டர்நேஷனல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு 1040 கோடிக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. சப்ளை ஆஃப் டவர்ஸ் ஹார்ட்வேர் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1040 கோடி வேல்யூவில் கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க கேஇசி இன்டர்நேஷனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட இன்னொரு இதுதான் ஓஎன்ஜிசி விதேஷ் அந்த கம்பெனி. அவங்க மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அக்யூசியேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நார்வீஜியன் ஃபர்மான ஈக்யூனார் அப்படிங்கிற ஆயில் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $60 million அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.615% வந்து அதில் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃப் ஷோரில். ஸோ இது வந்து ஆயில் ஃபீல்டு ஈக்யூனார் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. அதில் தான் இவங்களோட சப்சிடரி ஓஎன்ஜிசி விதேஷ் அது மூலமாட்ட அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க $60 million. மோராட் இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.